அவள் தானே எங்கள் புன்னகை. ஓகே, எல்லாரும் அமைதியா இருங்க. இதுக்கு மேல பேச வேணாம், கிளாஸ் எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, நேற்று எடுத்த பேசிக்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கனாலும் சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லலை. நேற்று எடுத்ததை டவுட்ஸோடு வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் இருக்க போகிறத சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கே ஒரு முக்கியமான ஒரு அடித்தளன்னு கூட சொல்லலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உடனே சொல்லுங்கள், கிளியர் பண்ணிடுறேன். மேம், ஹேவ் யூ கொஸ்டின்? கேளுங்க. மேம், நேற்று டிசைன்ஸ் பற்றி ஒரு முக்கியமான வெக்காபுலரி எடுத்தீங்கல்ல? ஆமாம் மேம். அந்த டிசைன்ஸுக்கும் எலக்ட்ரிக்கல் மெட்ரிக்கலுக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? அதில் மட்டும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நான் நேற்று உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன், பட் இன்னைக்கு காலேஜ் வந்ததுக்கப்புறம் கேட்கலான்னு. அந்த வெக்காபுலரியில் எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் அந்த மெட்டீரியல் டிசைன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு? இதனால் நம்ம என்ன அதில் தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, இந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இருந்திருக்கணும். ஓகே, நான் கிளியர் பண்ணுறேன். அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் படிக்கிறீங்க, அதில் பேசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. இதில் வந்து எதுக்கு எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகே, ஒரு சின்ன பேராகிராஃப் மூலமாகவே நான் உங்களுக்கு விளக்குறேன். ஓகேவா? அதாவது பேசிக்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் வரும். அதில் வந்து இப்போ நம்ம ஒரு இன்ஜினை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதில் நிறையா விஷயங்களை வந்து நம்ம உள்ள புகுத்தி தான் கொண்டு வரோம். அந்த விதத்தில் வந்து நேச்சுரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிசைன்ஸ் ப்ராசஸ், சால்வ் யர் ப்ராப்ளம், டெக்னாலஜி, எஃபென்ஷ்லி, ப்ரொடக்ட்லி, சிஸ்டம்ஸ், மாடர்ன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரீட் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த விதத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் மெட்டீரியலை பற்றியும் சில விஷயங்களை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. முழுசாக உள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிசைன்ஸை பற்றி நம்ம ஒரு பிளானே பண்ணணும். ஓகேவா? இதுக்கு ஒரு ப்ராஜெக்டே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பட் இன்றைக்கி முடியாது, நாளைக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் முடிஞ்ச உடனேயும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான கிளாஸ் வச்சு அந்த ப்ராக்டிக்கல் மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். அப்போ இந்த டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம், ஒரு டவுட். சொல்லுங்க மேம். இன்ஜினியரை யாரு கண்டுபிடிச்சோன்னு மாதவ கேட்டான். அது மட்டும் செருப்பாலே வாங்கிட்டு போயிருவேன். ஏதோ டிசைனு டெக்னாலஜி எதையோ வளரிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அதை உன்னை கோர்த்து விட்டேன். அது மூடிட்டு எனக்கு ஒன்றும் புரியல எந்த நீ சொல்லியிருந்திருக்கணும். எதுக்கு தேவையெல்லாம் மம்மளுக்கு அவனை கோர்த்து விட்டுட்டு இருக்க? அவனே இப்பதான் படிக்கணும்னு ஒரு உருப்படிக்கு வந்திருக்கான். அதுல போய் சாணி அடிக்கிற மாதிரி ஒன்னு பேசிட்டு இருக்க. டே, இவனை பிடிச்சி வெளியேறிடாரு. ஓ, இன்ஜினியரிங்னாலே என்னன்னு டவுட் வந்துருச்சா? வாவ், சூப்பர். அக்கா, சாரி மேம். அவன் தான் வளரிட்டு இருக்கான், அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. டவுட்ஸ்ன்னு வந்துட்டா எதுக்கு வேணாலும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். இன்ஜினியரிங் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், பேசிக்ஸ். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது உங்கள் வீட்டில் கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காரில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ வந்து கார் ஓடிட்டே இருக்குது, திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணணும், அதாவது இதெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் வந்துட்டு சேர்கிற ஒரு விஷயம். நம்ம நிறையா பேசிக்ஸ் படிக்கிறதுனால இது ஒரு பார்ட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். ஓகேவா? ஒரு கட்டமைப்பாகட்டும், ஒரு வீடு கட்டுறதாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்ஜினியரிங்கில் இருக்குது. ஒரு மேனுஃபேக்சரை பொறுத்து தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்குறோம். ஓகேவா? இதுக்கு பேர்லாம் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஒரு வேளை ஓட்டக்காரே வாங்கலைங்க. சரி, ஓகே, லிசன், கவனிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு முடிக்க வர சப்ஜெக்ட் நிறைய இருக்குது. உங்களுக்கு செமஸ்டர் வேறு வருது. ஓகேவா? டே பிரபா, ஏதாவது வாய் குடுறா. இந்த கிளாஸ் கட்டடிச்சிடலாம். ஒண்ணுமே புரியலடா. நேற்று எடுத்ததே நான் தற்கொலை மாதிரி உட்காந்து கவனிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு மேல இருக்குண்டா. மூடிட்டு உட்காரு, படிச்சாதான் மார்க். பேசாம போய் ரெக்கார்ட் எடுத்துலன்னு காவியும் கூடயாவது போய் கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு வெளியே உட்காந்து இருந்திருக்கு. இப்போ உனக்கு எடுப்பா என்ன பண்றது? இந்த இடத்த விட்டு போக முடியாது. இல்ல ஓகே, லிசன், நான் ரீட் பண்றேன். ஓகே, இன்னைக்கு பார்க்க போறது பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங். அதில் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து சில வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அது வந்து 15 வகைகளாக இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. 15மே உங்களால் படிக்க முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு 2 டாபிக் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிறேன், பேசிங்கிறனால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏரோஸ்பேஸும் அக்ரிகல்ச்சர், இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்க. என்ன ஏரோஸ்பேஸ்னா ஏரோப்ளைன்ல சோறு கொடுப்பாங்களே அந்த அக்கா அப்படி. இந்த ஒரு கண்ணாடி படம் இருக்குல்ல, அதுல இந்த அன்சிகா சுத்தும்ல, அந்த மாதிரி தானே சரக்குலாம் கொடுப்பாங்க. செருப்பாலே வாங்கிட்டு போ. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் covers the design, development, manufacture
operational behavior of helicopter statics fodder and the rockets. ஓகே, இது வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ஏரோப்ளைனில் இருக்க ஃபால்ட் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக சில நெறிமுறைகளை இங்கே கொடுத்துருக்காங்க. மேம் ஏரோப்ளேனில் ரிப்பேர் ஆகுங்களா? இல்லைங்க மேம், ஒரு டவுட்டு அதான். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த அளவில் என்ன ஒரு வாகனமாக இருந்தாலும் அது ஃபால்ட் ஆக தான் செய்யும். மேம் ஒருவேளை ஏரோப்ளேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து குதிச்சா எந்த பிரச்சனையும் வந்துடாதுங்களா? மேம் அப்படியே இவதான் மேம் முதல்ல தள்ளி விடணும். ஐயோ, நான் முன்னே சொல்லிட்டேன் இதை வந்து காமெடி பண்ணி சிரிக்கிறதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லி. எஸ்கியூஸ் மீ மேம். வாங்க சார். வந்துட்டா ஏலியன் மூஞ்சி. சார் குட் மார்னிங். எப்போ பார்த்தாலும் ஆரஞ்சு மண்டையனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே என்ன கிளாஸ் கவனிக்கிறே இல்லையா? மற்ற எல்லா வேலையும் சிறப்பாக நடக்குது. நானும் தான் சொல்றேன் உங்க மண்டை ஏலியன் மாதிரி இருக்கு, நீங்க மாத்துறீங்களா? அதே மாதிரி என்னாலையும் மாத்திக்க முடியாது. அடி வாங்க போறடா. வாங்க சார். மேம் சர்க்குலர் வந்திருக்கு. சர்க்குலரா? என்ன? யாரு? மேம் கொரஸ்பாண்டன்ட் இருந்து சர்க்குலர் வந்திருக்கு மேம். அவர்கிட்ட இருந்தா பிரின்சிபல்கிட்ட இருந்தா சர்க்குலர் வரணும். அப்படியா? இல்லை, நார்மலாக பிரின்சிபல்கிட்ட இருந்தானே சர்க்குலர் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் வரும். கரஸ்பாண்டன்ட்ட இருந்து புரியுதுங்க மேம். ஆனால் இது பசங்களோட நலன் கருதி மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்து கரஸ்பாண்டன்ட் சர்க்குலர் அனுப்பியிருக்காரு. அப்படியா? சரி, என்ன? எங்க எலிங் பண்ணி காலேஜ் எடுத்து மூட போறாங்களா? உன்னையெல்லாம் வச்சுட்டு காலேஜ் எடுத்துட்டு மூடிட முடியுமா என்ன? இவங்களோட சேராதடா. ஆனந்தத்தை பல வாட்டி சொல்லிட்டேன், என் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான். அவன் மண்டையில சொல்லுங்க என் கூட சேர வேணான்னு. சார் என்ன சார் சர்க்குலர் சொல்லுங்க சார். சொல்றேன்டா. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? சார் தயவு செஞ்சு உங்க வாயை கொஞ்சம் மூடிட்டு ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்களா? பல்லு வலிக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க சார்? ஏலியன்ல பல்லு வலிக்காதுன்னு கேள்விப்பட்டேன். ஏலியன் மாதிரி இருக்கிறதுனால பல்லு வலிக்க மாட்டேங்குது தானே? உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம காலேஜோட கரஸ்பாண்டன்ட் இருந்தால் சர்க்குலர் வந்திருக்கு. அதாவது நீங்கள் இந்த இயர் கம்ப்ளீட் பண்ண போறீங்கல்ல, அதாவது இன்னும் ஒரு 2 monthsல உங்களுக்கு செமஸ்டர் வரப்போகுது. அதனால இன்னும் 4 நாளுக்குள்ள, அதாவது 1 வீக்குக்குள்ள உங்களை டூர் கூட்டு போலான்னு கரஸ்பாண்டன்ட் சொல்லியிருக்காரு. சார் என்ன சொல்றீங்க? டூரா? சார் என்ன திடீர்னு பிளானு? சார் பசங்களுக்கு என்ன சிலபஸே முடிக்கல, அதுக்குள்ள டூரு? உங்களை மாதிரி தான் எல்லா ஸ்டாஃப்ஸும் கேள்வி கேட்டாங்க. ஆனால் சார் முடிவு எடுத்திருக்காரு, பசங்களோட நலன் கருதி இந்த முடிவு. ஓகே சார். அப்புறம் மேம் சார் உங்களை கூப்பிட்டாரு. இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கு சார், இப்போ வர முடியாதுன்னு சொல்லிருங்க. இல்லை மேம், இமிடியட்லி உங்களை கூப்பிட்டாரு. எதுக்குன்னு எனக்கு தெரியல, நான் வேணா இந்த அவரை எடுத்துக்கிறேன், நீங்க வேணா போயிட்டு வாங்க. என்ன சார் நீங்க வந்து உட்காந்து ஏலியன் கிளாஸ் எடுக்க போறீங்களா? இல்ல, முக்கியமான சிலபஸ். மேம் அதான் கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டார்ல, இப்போ என்னன்னு கேட்டு வந்துருங்க மேம். சரி ஓகே, பார்த்துக்கோங்க சார். நெக்ஸ்ட் அவர் நான் எடுத்துக்கிறேன், நான் போயிட்டு வரேன். ஓகேங்க மேம். ஒரு 5 minutes இருங்க, பக்கத்து கிளாஸ்ல மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளாஸை பார்த்துக்கிறேன். ஓகே சார். சைன் பண்ணணுமா? இல்லை மேம், சைன்லாம் வேண்டாம். ஓகே சார். என்னடி டூர்னு சொன்னோனையும் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, நீ என்ன இப்படி அமைதி உட்காந்துருக்க? ஆமா, இப்போ டூர் ஒன்று தான் குறைச்சலாம். வாவ், இது நான் எதிர்பார்த்ததுதான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன எதிர்பார்த்த நீ? இப்படிலாம் ஒரு சான்ஸ் கிடைக்கும் தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இதை மிஸ் பண்ண போகிறதும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம டூர் போகிறோம். ஏய், எங்க அப்பாலாம் காசு தர மாட்டார், செருப்பால் அடிப்பார் காசு கே. டேய், எப்படியும் நம்ம காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போனால் 5000 ரூபாய்க்கு மேலே செலவாகும்டா. நான்லாம் வரல. உங்களால் எவ்வளோ காசு முடியுதோ போடுங்க, இல்லையா மீதியாக நான் போடுறேன். போகிறோம், ஒரு முடிவை கட்டிட்டு வர்றோம். ஏதோ பிளான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்க்க தானே போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி, பார்த்த அழகுல அப்படியே விழுந்துட்டேன். கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்டேன். கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்க. எனக்கு கிளாஸ் இருக்கு, எதுக்கு கூப்பிட்டீங்களோ அதை சொல்லுங்க, நான் போயிடுறேன். என்ன விட கிளாஸ் முக்கியமோ? எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் கரஸ்பாண்டன்ட், ஐ எம் ஸ்டாஃப். ஓகே, அதை தாண்டி வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அப்படியா? என்ன? இல்ல, நான் கரஸ்பாண்டன்ட், நீங்க ஒரு லெக்சரர், அதை தாண்டி நமக்குள்ள எந்த ஒரு உறவும் இல்லையா?
இந்த நக்கல்லாம் வேணான்னு ஆமா அதை தாண்டி வேற என்ன உறவு இருக்கு? வேற எந்த உறவு இல்ல. வேற எந்த உறவும் இல்லையா? ஆமா வேற என்ன உறவு? என்ன? என் கண்ணை பார்த்து சொல்லு, வேற எந்த உறவும் இல்லைன்னு. என்ன மிஸ்ஸஸ் அனிதாவிக்கும் பதிலவே காணும்? அனிதா. ஏன் உன் பேர் பின்னாடி விக்ரம் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நான் வெறும் அனிதா மட்டும்தான், விக்ரம்லாம் இல்லை. எதுக்கு கூப்பிட்டீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க, தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு. அது எப்படி தேவையில்லாததாகும்? தேவை இருக்கிறதுனாலதான் இங்க பேச்சுவார்த்தையே வருது. எக்ஸ்கியூஸ் மீ, லிமிட் மீறி பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஏன் இதுக்கு மேலேயும் எல்லாம் மீறணுமா? இங்க பாருங்க, எதுக்கு கூப்பிட்டீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். வர வர ஆளு பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. கருவா பையன் 1 வருஷம் கோமால இருந்துட்டான் போல. மனசுக்குள்ள திட்டுறேன்னு தெரியும், இருந்தாலும் அதெல்லாம் வெளியே எடுத்துக்க மாட்டேன். சொல்லு, இந்த அழகோட ரகசியம் என்ன? வர வர உன் அழகு என்ன சும்மா கட்டி போட்டு இழுக்குது தெரியுமா? உங்களுக்கு தானே சார் இதுவும் இழுக்கும். ஏன் பக்கத்து அந்த ரூம்ல யாராவது மல்லிகைப்பூ வச்சிருந்தா கூட அந்த வாசனை கூட இழுக்கும். அப்படிலாம் இல்ல, அவங்க வச்சுட்டு போற அந்த மல்லிகைப்பூ மணக்கவே இல்லையான்னு தெரியல, நீ பூவே வச்சுட்டு வரலைனாலும் அது சும்மா இழுக்குது தெரியுமா? கவிதை கவிதை. ஓ கவிதையா? ஆமா கவிதை தான். காதலிச்சா கவிதையில தன்னால வருமாமா. அப்படியா? யாரை காதலிக்கிறீங்க? அது யார் யாரையோ காதலிக்கிறோன்னு தோணுது, ஆனா இப்போதைக்கு சோ ரொம்ப போட்டு அறுக்காதீங்க. எதுக்கு வர சொன்னீங்க? சர்க்குலர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹனிமூன் போலாமா? எது ஹனிமூனா? இல்ல இல்ல, டூர் போலாமான்னு கேட்டேன். என்ன ஒரு மாதிரி பேசுறான் இவன்? குழந்தைங்களுக்கு டூர் ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியலையே. இவனுக்கு எனக்கு ஹனிமூன் ஏற்பாடு பண்ணிருப்பானோ? ஏயா அப்படிதான்? எது அப்படியா? இல்ல இல்ல, பசங்களை டூர் கூட்டு போறோமா? கரஸ்பாண்டன்ட் நானும் வருவேனா? லெக்சரர் நீ வருவியா? அப்படியே ஜாலியா காலையில காதல் சொல்லி மத்தியான தாலி கட்டி சாயந்தரத்தே நிலவு போலாம் வரியா? ஓஹோ ஹனிமூன் பிளானா? என்ன சொல்றீங்க லெக்சரர்? நான் வரல. எது வரலையா? இவ்வளவு நேரம் மூச்சை கொடுத்து டைலாக் பேசிட்டு இருக்க, என்ன வரலைங்கிற? உங்களோட காலேஜ், உங்க காலேஜ் பசங்க கூட்டிட்டு போங்க, நான் இதுக்கு இதுல. ஏய் என்ன, நீ ஒரு லெக்சரர், பசங்களுக்கு பாதுகாப்புல யாரும் ஒரு லெக்சரர் தான் கொடுக்க முடியும், நீ வா. அதான் நீங்க இருக்கீங்களே பெரிய பாதுகாப்பு, உங்களை மீறி ஏதாவது நடந்துருமா என்ன? அப்புறம் எதுக்கு நான்லாம்? அது நம்ம உண்மைதான், ஆனா நான் பாதுகாப்புக்கு வர சொன்னது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இல்ல, எனக்கு. ஏன்னா போற இடத்துல நல்ல கேர்ள்ஸ் என்ன பார்ப்பாங்க, பார்த்ததும் என் அழகுல மயங்கி விழுந்து நம்பர் கேட்பாங்க, அதையும் தாண்டி ஒரு படிக்கு மேலே ஏறி என் கூட வரணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் நம்ம போற பஸ்ல வந்து என் மடியில கூட உட்காருவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட. பாரு, உன் கூட யார் வந்தா என்ன, இல்ல உன் மடியில ஏறி உட்காந்தா என்ன, உன் நம்பர் கேட்டானே என்ன பண்ண எனக்கு என்ன? ஐ டோன்ட் கேர். ஓகே, நான் வரல. நல்லா யோசிச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண போறது என்னமோ நீதான். என்ன நல்லா யோசிச்சுட்டேன். என்ன நீங்க உங்க காலேஜ் பசங்களை கூட்டிட்டு ஜாலியா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா? அதுவும் எங்கெல்லாம் போக போறீங்கன்னு தெரில, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வாங்க, ஓகேவா? 1 வீக் நான் நிம்மதியாக இருப்பேன். அதே பற்றி உன்னை நிம்மதியை இருக்க விடுவேன் என் பொண்டாட்டி. இந்த டூர் ஏற்பாடு பண்ணதே உனக்காக தான். நீ இப்பெல்லாம் பேசுவ, இப்பெல்லாம் சொல்லுவன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் பிளான் போட்டுட்டு வந்துட்டான் இந்த நாட்டி பாய். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி. ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. பாவம் யோசிச்சு யோசிச்சு மண்டை வெடிச்சிருப்போது. ஓகே,
ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. உங்களை யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. ஓகே? அப்புறம் எங்கே போகிறீங்க என்னென்னலாம் எனக்கு தெரியல. நிறைய பொண்ணுங்களாம் வருவாங்க. பார்த்து பல்ல காட்டுங்க, சரிங்க. அதில் எவ்வளோ ஒருத்தர் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஷுவரா? ஷோரு, மோர், விளக்கமாறு எல்லாம். ம், ஓகே. இதுக்கு தானே கூப்பிட்டீங்க? கிளாஸ் இருக்கு, வரேன். நினைச்சாலே பசி தூக்கம் பகையாகி போகுது. சொல்ல நினைச்சாலும் ஒரு வார்த்தை கூட சாஞ்சி ஓடுது. கையை விடுங்க விட்டா போயிருவிய. சார், கையை விடுங்க சார், கிளாஸ் இருக்கு. அதாண்டி விட்டா போயிடுவ. அதான் பிடிச்சிருக்கேன். உன் கை கூட என் கை சேர்ந்து இருக்கும் போது நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். உனக்கு அப்படி இல்லையா? உணர்ந்தேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ப்ளீஸ் கையை விடுங்க. முடியாது. தொண்ட குழியில் முள்ள வச்சு போகும் வாசம். என்ன ஐஸ் வச்சாலும் சரி, என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்கிட்ட எதுவும் நடக்காது. ஓகேவா? நான் கிளாஸுக்கு போகணும், போயிட்டு வரேன். ஒருவேளை உன்னை வர வச்சு கட்டிட்டா? அப்படியா? சவாலா? அப்படியா? சவாலா? சரி, ஓகே, சவால்னு வச்சுக்கலாம். ஒருவேளை உன்னை வர வச்சு காட்டிட்டா டூரில் என் கூட தான் ரூமில் தங்கணும். ம்? எது? அதெல்லாம் முடியாது. நான் நான் அதுக்கெல்லாம். ஏன் உன்னால என்ன சமாளிக்க முடியாதா? வர முடியாதுன்னு ஒரு வார்த்தை வாயில இருந்து வருதா? அப்போ உனக்கு வர விருப்பம் இருக்கு. ஏன்ட்ட நடிக்கிற? இல்லையே. ஆமா, நான் வந்தா தானே ஃபீல் பண்ணணும், உங்க கூட தங்கணும். நான் வர மாட்டேனே, அப்புறம் என்ன? வர்றேன். அப்போ மாடி பொண்டாட்டி. டேய் புருஷா, நான் பொண்டாட்டி என்ன? நீ 8 அடி பாஞ்சா நான் உனக்கும் மேலே பாப்போம். பாப்பண்டி. அடியே, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படி அவன் ஆபீஸ்ல இருந்து கழட்டிட்டு வந்த? நீ வேற, நீ அந்த ஆபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னால அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவே முடியல. டெய்லியும் மேட்ரிமோனில இருந்து போன் பண்ணி சாவடிக்கு சொல்லிட்டு இருக்கான். இனிமே நமக்கும் மேட்ரிமோனிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆபீஸா பிச்சை எடுத்தேன். கடைசியில இந்த ஆபீஸ்ல தான் நமக்கு வேலை கிடைச்சது. ஏய், இந்த ஆபீஸ்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தானே ஒர்க்கு, உனக்கு தான் கல்யாணம். ஏய் பிரேமா, ஷூ, அமைதியா இரு. என்னடி? ப்ளீஸ் சத்தம் போட்டு பேசாத, யாருக்காவது அது விழுந்துற. அப்போ பொய் சொல்லி ஜாயின் பண்ணிருக்கியா? ஆஃபீஸ் நல்ல ஒரு ஆஃபீஸாக இருக்குன்னு சொல்லிட்டு, சேலரி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணேன். அக்ரிமெண்ட்லேயும் சைன் பண்ணிட்டேன். என் புருஷன்ட்ட சொன்னதுக்கு ரொம்ப பயங்கரமாக திட்டினாரு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சேன். அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணதுனால ஒன் இயர் இங்கே ஒர்க் பார்த்து தானே ஆகணும். அதனால் போய் சொல்லிட்டேன். சரி, அந்த ஆளை ஏமாத்திட்ட. தாலி என்ன பண்ண? இப்போதான் தாலியை கழட்டி வச்சுக்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சுல. நான் தான் செயினில் தானே தாலி போட்டிருக்கேன். அதனால வீட்டில் கழட்டி வச்சுட்டு. அடியே, என்னடி இது? ஃபேஷன்னு கழட்டி வச்சிருவியா? உன் புருஷன் உன்னை எதுவுமே சொல்லல? அவர் தாண்டி இதை பண்ண. கலக்கு. லவ் மேரேஜ்ல எல்லாம் ஓகேவா தான் இருக்கும். எனிவே, உனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் யாருக்கு கிடைக்கலமா? நல்ல வேலை, இன்ன வரைக்கும் நல்லா கல்யாணம் சுத்திட்டு இருக்கனே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாடி, ஆபீஸ் விட்டு போயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ற ஐடியாலாம் கிடையாது. நமக்கு வேலை பார்த்து வீட்டில் சம்பாதிச்சு கொடுக்கணும், கடன் நல்லா அடைக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். சரி, ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணு. ஏன்னா கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி போய் சொல்றதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி வேலை பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ. அதை நான் பார்த்துப்பேன். சரி, நீ ஒர்க் பண்ண. மேடம், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன பிரேமா கிட்ட பேசிட்டு இருந்திருப்பீங்க போல. உங்க நியூஸ் ஸ்டாப். ஆமாம் சார், பேசிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. சாரி சார், நேற்று லீவு போட்டதுக்கு. பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே, போய் ஒர்க் பண்ணுங்க. அகைன் சாரி கட்டிட்டு வந்து என் முன்னாடி என் கண்ணுக்கு அழகாவே தெரியுறீங்க. ஓகே சார். இவ்வளோ ஏர்லியே வந்துட்டீங்க. மார்னிங் சாப்பிட்டீங்களா? இல்லை சார், ஏற்கனவே நிறைய நாள் லீவ் எடுத்துட்டேன்ல. இனியா சார்? ஓ மை காட், மார்னிங்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எப்போதுமே ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகேவா? வாங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். ஐயோ சார், எதுக்கு? அதெல்லாம் ஒன்று வேணாம். நான் வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுப்பேன். ஏன் இதெல்லாம் என் கூடலாம் சாப்பிட மாட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்போ வாங்க சாப்பிடலாம். வரேன் சார், நீங்கள் போங்க.
ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கான். எங்க போய் முடிய போதோ. சரி நம்ம புருஷனுக்கு கால் பண்ண. ஹலோ, யாருங்க பேசுறது? பெருமா கோயில்ல இருந்து நாங்க ஃபோன் பண்றோம். நீங்க எந்த கோயிலுங்க? பொறுக்கி எப்ப பாரு ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன். பொறுக்கில யாரும் இல்லைங்க, மாத்தி கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பெருமா கோயில் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க, அங்க இருந்து ஃபோன் பண்ணுங்க. இரும மாடு, என்னடா நீ கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் புரியாம. சரி சரி, கோவப்படாத. ஆமா, உன்னை ஆபீஸ் வாசல் இறக்கி விட்டு அரை மணி நேரம் கூட கிடையாது, அதுக்குள்ள எனக்கு போனு. இல்லடா, நான் சாப்பிடாம வந்தனால நீயும் சாப்பிடாம வந்துட்டீல, அதான் சாப்பிடுன்னு சொல்ல. ஓ, அக்கறை. அப்படிங்களா? அக்கறைங்களா? சரி சரி. மேல சும்மா சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காத மகேஷ். நான் எவ்வளவு சீரியஸா பேசுறேன். நான் சாப்பிடாம வந்தா நீ சாப்பிடாம வந்துட்ட, உன்னால பசி தாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் சாப்பிடு. எங்க இருக்க? ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன்ல எம்டி, அவன் நம்பர் கூட. இப்ப நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் நம்பர் எதுக்குடா? என்ன ஸ்டாப் வச்சிருக்கீங்க? ஆபீஸ் போயிட்டு வேலை வைப்பாங்களா? புருஷன் சாப்பிட்டாரா? நீ சாப்பிடாதனால எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, உன்னால பசி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு போன் பண்ணி சொல்லதா இருந்தா. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா போனமா போய் வேலை பார்த்தப்பான்னு கிடையாது, மூச்சுக்கு முன்னாடி போன் பண்ணி நல்லா விசாரி, சாப்பிட்டியா, பாத்ரூம் போனியான்னு கேட்கலையாடி நீ? அதெல்லாம் ஏன் முன்னாடி பண்ணி? எருமை எதெல்லாம் நோட் பண்ணிருக்கு பாரு. சீனாக்கார எதையே கண்டுபிடிக்கிறான், என் முன்னாடி எதையோ கண்டுபிடிக்கிறா. என்ன பண்ண? சரி நான் சாப்பிட்டுக்கிறேன். உன் மேனேஜர் கேட்கல, எங்கிட்ட பேசிட்டு இருக்க? இப்பதான் வந்துட்டு போனாரு. இப்ப அவர்லாம் எனக்கு மேட்டர் கிடையாது. நீ எங்க இருக்க? சாப்பிட்டியா இல்லையா? உனக்கு கூட ஒரு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தேன். கொண்டு வந்துட்டு நீ எடுத்துட்டு போடி, நான் அந்த சாணி வலிச்சு திங்கிறதா? ஐயோ சாரிடா, மறந்தப்பல என்னோட பேக்ல வச்சு கொண்டு வந்துட்ட போல. சரி நீ வந்து வாங்கிக்கிறியா? அந்த சாக்கில் என்ன சைட் அடிக்கலாம் தானே? ஆமா. அது எப்படி வீட்டுல இருக்கும்போது நாங்க என்ன உத்து 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 உங்களை பின்னாடி முன்னாடி திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு சைட் அடிக்கணும்னு தோணுது. உங்களை விட்டு லைட்டா ஒரு 10 கிராம் தள்ளி போயிட்டு, ஐயோ என் செல்லோ, என் பட்டு, ஐ மிஸ் யூ, என் தங்கம். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். என்ன செமினார் ஹாலில் இருக்கண்டி, இப்பதான் செமினார் முடிஞ்சது, இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும். நாளைக்கு கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன், இல்லைன்னா அண்ணன் எடுத்துட்டு வந்திருப்பாரு, நான் அண்ணி கொண்டு வந்திருப்பாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ என்ன பத்தி யோசிக்காம நீங்க சாப்பிடுங்க, ஓகேவா? அப்போ வரமாட்டியா? இப்ப என்ன பாக்கணும் அவ்வளவுதானே? அதுக்கு சோறு ஒன்று குறைச்சல் சொல்லியிருக்கேன். எனக்கு இப்பதாண்டி டவுட்டா வருது. என் பேக்ல வைக்கிறதுக்கு பதில் உன் பேக்ல நீ எடுத்து வச்சுட்டு அப்படி பாக்குற மாதிரி சைட் அடிச்சுக்கலான்னு தானே. எனக்கு சோறுலாம் வேணாம், பார்க்க வேணாம், வர்றேன். நிஜமாவா? இல்ல பொய்யா? டேய் சொல்லுடா. இப்பதான் செமினார் ஹால் வந்தேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் இயருக்கு பேசிக்ஸ் முடித்தேன். இனி செகண்ட் இயருக்கு இருக்கு. முடிச்சுட்டு ஒரு 11 o'clock வந்துடுவேன், ஓகேவா? வரும்போது ஒரு மெசேஜ் பண்ணுறேன், கீழே வந்து நெல். ஐ லவ் யூ. பாடுறா, அதான் தள்ளி இருந்தாதான் லவ் யூ எல்லாம் வரும், அப்படித்தானே? திருப்பி சொல்லணும்னு தோணுச்சாடா பொறுக்கி? எனக்கு லவ் யூ மட்டும் சொல்ல வராது, எனக்கு பச்சைக்குன்னு ஒன்று கொடுத்தாதான் சூப்பராக இருக்கும். நான் வர்றேன், எனக்கு ஒன்று கொடுப்பியா? அதான் டெய்லி வாங்கிட்டு இருக்கே, அதுக்கு மேல என்னவா? உங்களுக்கு எப்படி தூரமா போனோடய லவ் யூ மிஸ் யூ தங்கம் பட்டுன்னு நீங்க எல்லாம் அந்த மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி எங்களுக்கு தூரமா போகணும்னு பச்சைக்குன்னு ஒன்று கொடுக்கணும்னு தோணும். நைட்டு மொத்தமா தரேன், இப்போ வந்து பார்த்தா மட்டும் போதும். நைட்டு கொடுக்கறதுல அப்புறம் பார்த்துக்கலாம், அது அது அதெல்லாம் அப்படிதான். ஆனா எனக்கு இப்போ ஒன்று வேணும், ஒன்று கொடுத்துட்டு போ. டேய் ஆபீஸ்ல இருக்கேன்டா. நான் தான் செமினார் ஹாலில் உட்காந்துருக்கேன், நான் காலேஜ் ப்ரொஃபஸரு, என்னெல்லாம் அசிங்கமா யாரும் பார்க்க மாட்டாங்களா? கூட அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேணாம் மகேஷ், சொன்னா கேளு. அதெல்லாம் முடியாது, இப்ப கொடுத்தாலும் போன இப்ப இல்லடா, இப்ப வந்து எம்டி கிட்ட என் பொண்டாட்டின்னு சொல்லிடுவேன். டேய் அத மட்டும் பண்ணிராத. சரி கொடுக்கறேன். ஒரு நிமிஷம், கண்ணை மூடு, அதை ஃபீல் பண்ணு, அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், பச்சைக்குன்னு ஒண்ணு கொடு, அது போதும். நீ தான் சரண கட்டவனாச்சு, உனக்கு அதெல்லாம் இருக்குமா என்ன? ஓகே. என்னது இது? கிஸ். ஆமா கிஸ், ஏதாவது சொல்லிடுவேன். பச்சைக்குன்னு கொடுக்கணும்னு நீ குடுக்கல எச்சி சும்மா என் கண்ணத்துல தெரியும். நேர்ல வா, எச்சி துப்பி விடுற கண்ணத்துல. சரி சரி, ரொம்ப ஓர பண்ணாத. நைட்டு பாரு மாமா என்னென்ன பண்றேன்னு. என்னடி அசிங்கப்படுத்திட்ட பாருறியே, என்னை அசிங்கப்படுத்திட்டீல பாரு. சரி ஓகே, ஐ லவ் யூ. ஒரு சாலையில் எதிர்படும் காதலை சிறகென
என்னது இது? அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா. ஏற்கனவே நீ அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் உன்னை 2 நாள் ஆஃபீஸ்க்கே கூட்டிட்டு போகாம இருந்தேன். இப்போ அதையும் கூட்டிட்டு போறேன். ஆஃபீஸ்ல பார்க்கறதோட இருந்துக்கணும்டா. இனி யாத்திரலாம் போகணும்னு சொல்றது? அவர் வீட்ல இருப்பாரு, நம்ம வீட்ல இருக்கணும். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவர் கூட ஆஃபீஸ்ல தானே இருக்கேன். அப்புறம் என்ன? எனக்கு ஒரு ஆசை இருக்குமா. என்ன ஆசை? பேசாம ஏன் கலைய நம்ம கூட கூட்டிட்டு வந்துடக்கூடாது? கலை நம்ம கூட இருந்தா நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றோம். என்னதான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் கூட இருந்தாலும் இந்த டைம்ல அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பேசாம நம்ம கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டா என்ன? சீ, நான் என்ன பண்றேன்? கலை வேற ஒருத்தவங்களோட குழந்தை. என்னோட குழந்தை தானே நான் அப்படி பாசம் வைக்கணும். ஆனா நமக்கு தானே குழந்தை இல்ல. நம்ம பொண்டாட்டி நமக்கு குழந்தை பெற்று தரல. அப்போ கலை மேல நான் ஆசைப்படுறது தப்பு இல்லைல்ல. இருந்தாலும் என் குழந்தை தானே எனக்கு குழந்தை. ஆனா குழந்தை பிறக்கிறதுக்கு நான் இந்த ஸ்டெப்மே எடுக்கலல்ல. சந்தியா, என்னடா தூங்கலையா நீ? என்ன இந்நேரத்துல தூங்கிட்டியா? டே எருமை, மணி என்ன 12 கிட்ட ஆகுது. இந்நேரத்துல தூங்காம முழிச்சுட்டா இருப்பாங்க. இல்ல சந்தியா, முன்னெல்லாம் நம்ம 1 மணி 2 மணி வரை பேசிட்டு போல. இப்பெல்லாம் நீ சீக்கிரமா தூங்கிடுற. சரண், நான் பண்றது உனக்கு புதுசா தெரியுதா? நான் பண்றது புதுசா தெரியுதுன்னா நீ ரொம்ப நாளாவே புதுசு புதுசாக தான் பண்ணிட்டு இருக்க. அப்போ அதெல்லாம் நான் புதுசாக இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? பதில காணோம். பதில் சொல்ல மாட்டேன் சரண், எனக்கு அது தெரியும். ஏன்னா பதில் சொல்கிற எல்லா ஸ்டேஜையுமே நீ கடந்து வந்துட்ட. நீ முன்ன மாதிரி இல்லை என்ன. ஆனால் உனக்கு ஏத்தாப்புல நான் என்ன மாற்றிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் மாறிட்டேன். என்ன சரண், நான் பேசிக்கிறேன். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற 2 பேர் யாராவது ஒருத்தர்கிட்ட சின்னதாக ஒரு மாற்றம் இருந்தாலும் ஒன்று விட்டு கொடுத்து போகணும், இல்லை அதை சரி பண்ண பார்க்கணும். சரி பண்ண பார்க்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல. ஸோ விட்டு கொடுத்து போகலான்னு நான் உனக்காக மாறிட்டேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், அப்படின்னா தான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 பேருமே வீம்பு பிடிச்சிட்டு நீயா பெருசு நானா பெருசுன்னு இருந்தேன்னா அங்கே
ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடும், புரிதலே இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு நம்ம 2 பேத்துக்கு தெரியும். ஸோ அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினச்சி நான் அப்படி பண்ணேன். நான் பேடாக பிஹேவ் பண்ணுறேன்னா? ஏச்சி, நீ பேடெல்லாம் பிஹேவ் பண்ணலை, ஓகேவா? பேடாக பிஹேவ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஸ்பெல்லிங் கூட உனக்கு தெரியாத வேண்டாம். என்ன பேடாலாம் நீ ஒன்றும் பிஹேவ் பண்ணல, பட் நிறைய மாறிட்டேன். அதான் கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலை, இதுவும் நல்லா தான் இருக்குது. நம்ம எப்போதுமே நம்ம தன்மையை ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கணும்ல, அந்த மாதிரி. ஓகே, தூங்கு. குட் நைட். ஒரு நிமிஷம். சொல்லு. இல்லை, ஸ்டார்டிங்கில் குழந்தை வேணான்னு முடிவெடுத்தோம், அப்புறம் பிளான் பண்ணோம், அப்புறம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அகெயின் அதுக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். டாக்டர் நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லலை, குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, உனக்கு புரியலையா? புரியுது, ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. என்னது விருப்பம் இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு விருப்பம் இருக்கணும்ல. எனக்கும் விருப்பம் இருக்கணும் தான் நீ எதிர்பார்ப்ப. அப்புறம் என்ன புதுசா? முன்னெல்லாம் நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ உண்மைதான் சரண், இப்போவும் நான் அப்படி தான் இருக்கேன். என்ன, இனியும் இருப்பேன். ஆனால் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத. தூங்குறேன், காலைல ஆஃபீஸ் கிளம்பணும். குட் நைட். வலக்கையில் பிடித்து வலக்கையில் விழுந்தேன், வலக்கரம் பிடித்து வலம் வர நினைத்தேன். உறவெனும் கவிதை உயிரினில் வரைந்தேன், எழுதிய கவிதை முதல் வரை முதல் முழுவதும் பிழை விழிகளின் வலி விழுந்தது மழையில்லா முன்னாரா. உந்தன் நியாயங்கள் எனக்கே இந்த காயங்கள், கேட்டாய் ஒரு காதல் ஓவியம். ஒன்றும் இல்லை, நான் தான் ஹக் பண்ணேன். தூங்கு. முகம் ஆறுதான், மனிதன் முகம் நூறுதான், ஒவ்வொன்று வேறு வேறு நிறமோ. என் நண்பனே என்னையே தாய். என்ன சார், அதிசயமா வெளியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ம், ஏன் வரமாட்டியா? வரமாட்டேன்னு சொல்லலை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இப்படிலாம் சார் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா. அதான் இந்த மாதிரி கடைசியாக நம்ம 2 பேரும் ரோட்டில் உட்காந்து எப்போ பேசணும்னு யோசிச்சு பாருங்க. உண்மைதான். இல்லை, இப்போலாம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ல. என் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கிறது என்னோட கொஸ்டின் கிடையாது. இந்த மாதிரிலாம் நம்ம இருந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்குறேன். ஏன்னா உங்களோட பிஸி ஷெட்யூல் என்ன, உங்கள் மைண்ட் தாட் என்ன, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு, இது எல்லாமே ஆஸ் ஏ ஒய்ஃபாக இருந்து ஐ நோ. இப்போ நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்த வரைக்கும் ஐ நோ விஜய். ஆதிரா, இப்போலாம் நான் சேஞ்ச் ஆகிருக்கேனா? என்ன சேஞ்ச் ஆயிருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, இப்போலாம் நான் பிரதீபா கூட கொஞ்சம் டீப் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்லை, இருந்தாலும் நீங்களும் பிரதீபாவும் ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அதை பற்றி எந்த தாட்டும் எனக்கு இல்லை. ஆனால் அவளுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கு தான் அவகிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி அவள் புருஷன் கூட வாழ்றதுக்கு அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன். ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை. பேசாம அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? இன்னொரு கல்யாணம் பண்ணுறாளா அவ உங்களை அடையணும்னு நினைக்கிறா விஜய். அது உங்களுக்கு புரியல. நான் உங்ககிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை வரதையும் தாண்டி இது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். அதனால அவகிட்ட விட்ட சவால் படியே நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என் புருஷன், எனக்கு மட்டும்தான் புருஷனாக இருந்திருக்கீங்க, இதுக்கு மேலேயும் அப்படி தான் இருப்பீங்க. என்ன தவிர வேற யாரையும் உங்களால் தப்பான நோக்கத்தில் பார்க்கவே முடியாது. அந்த துணிச்சல் எனக்கு இருக்கு விஜய். என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. செகண்ட் மேரேஜா? என்ன பொறுத்தளவு இந்த செகண்ட் மேரேஜில் செட் ஆகாது விஜய். ஒரே ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும். பிடிக்கலையா டிவோர்ஸ் வாங்கினா தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு போயிடணும். அது ஒரு பொண்ணு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுங்கிறது இந்த சமுதாயத்தில் என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பண்ண வைக்கலாம்ல. முடிகிற காரியத்தை பேசுங்க விஜய். திருப்பி எதுக்கு அவளோட தாட்? நம்ம வேற ஏதாவது பேசலாம். நீங்கள் இந்த மாதிரி கடைசி என்னை எப்போ கூட்டிகிட்டு வந்தீங்க ஞாபகம் இருக்கா? நம்ம பாப்பா வயிற்றுல இருக்கும்போது. அப்போ கூட வயிற்றில் ஒரு கிஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? அது என்னால் மறக்கவே முடியாது. நம்ம பாப்பா வயிற்றில் வந்ததுக்கப்புறம்
நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும் போது கிஸ் பண்ண நீங்கள் அவள் வளர வளர வெளியே வரும்போது லாஸ்ட்டாக இங்கே வச்சு தான் கிஸ் பண்ணீங்க. ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டட் கிஸ் தெரியுமா? பாப்பான்னு சொல்ல வந்தவன் ஞாபகம் வருது. அன்னைக்கு கோவிலில் ஒரு குழந்தைய பார்த்தோம்ல, அந்த குழந்தைக்கும் அதாவது அந்த குழந்தைய பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன இவரும் அதே ஃபீலாக சொல்கிறாரு? நம்மளுக்கும் அன்னைக்கு அப்படி தானே இருந்தது. அது என்ன ஃபீல்னு தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த குழந்தைக்கு நமக்கு ஏதோ நெருக்கமான ஒரு பந்தம் மாதிரி. இப்போ கனி நம்ம குழந்தைகிட்ட நம்ம அப்பா அம்மா அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து ஒரு உணர்வா இருக்கும்ல, அந்த மாதிரி கலைக்கிட்டு ஃபீல் ஆச்சு. என்னவரு நமக்கு இருந்த அதே உணர்வு தான் இவருக்கும் இருந்திருக்கு. அப்போது நிஜமாவே எங்களுக்கும் கலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணூரம் ஆனந்த ஈரம் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா. ஆமா தானே? கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று